நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 27/9/2021 திங்கட்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி தி ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிற நியூஸ், Universities, no dowry demand from students draws criticism. அதாவது கேரளாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிக்கட், கோழிக்கோடு பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வரதட்சணை பெறுவதற்காக எந்த கிராஜுவேட்ஸ் வரதட்சணை பெறுவதற்காகவே அந்த டிகிரியை பெற்றிருக்கிறாங்க, இல்லை அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி ஏதாவது அந்த கிராஜுவேட் மேலே ஏதாவது குற்றங்கள் எழுப்பப்பட்டால் அவங்க பெற்ற பட்டங்கள் பறிமுதல் செய்யப்படும், அல்லது அந்த பட்டத்தை கேன்சல் செஞ்சுடுவாங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை சட்டத்தை இந்த கோழிக்கோடு பல்கலைக்கழகம் அமல்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் டவுரி ப்ராகிபிஷன் ஆக்ட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வரதட்சணை தடைக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டம் கேன்சல் செய்யப்படுறது, வித்ட்ரா பண்ணப்படுறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா கவர்னர் ஆரிஃப் முகமது கான் அவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பட்டம் பறிமுதல் செய்யப்படும்ங்கிறதுல ஏற்கனவே அவங்க அக்ரிமெண்ட்டில் அட்மிஷன் அப்போவே அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கிற ஒரு பாலிசியும் இதில் கொண்டு வர்றாங்க. ஸோ சைன் அண்ட் அண்டர்டேக்கிங் ஸ்டேட்டிங் டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிமாண்ட் ஆர் அக்செப்ட் டவுரி. அவங்க டவுரி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ அப்படிங்கிறது. இது ஏற்கனவே இதை அனலைஸ் பண்ணவர் பார்த்திங்கன்னா, கேரளாவோட முன்னாள் லா செக்ரட்டரி, சட்ட செயலர் பிஜி ஹரீந்திரநாத் அவர்கள் இதை ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நடைமுறை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாஸ் நாட் கண்டம்ப்ளேட்டட் அண்டர் தி ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் இந்த வரதட்சணை தடை சட்டம்ங்கிறது எந்த லெவலில் இருக்குது நம்ம அதையும் பார்க்குறோம். வரதட்சணை சட்டம், இந்தியாவில் வரதட்சணை வாங்கிறது ஒரு தடை செய்யப்பட்டது. 1961 இது தடை செய்யப்பட்டிருக்கு. வரதட்சணை தடை சட்டம் 1961. இது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது. மாமனார் வீட்டில் கொடுமைகள், இது மாதிரி வரதட்சணை கொடுமைகள் நடக்கிறதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. ஆனால் இதை எதிர்த்து ஆண் உரிமை கழகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொய் வழக்குகள், பெண்கள் வேணும்னே பொய் வழக்குகள் சில ஆண்கள் மேலே போடுறாங்கன்னு சொல்லி ஆண் உரிமை கழகம் இதை தவறுதலாக பயன்படுத்துவதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தக்கூடிய குற்றத்திற்கான சிறை தண்டனை பார்த்திங்கன்னா 5 ஆண்டிலிருந்து 7 ஆண்டாக உயர்த்தப்பட்டது. அதே மாதிரி வரதட்சணை கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தண்டனை 5 ஆண்டாக இருந்தது, அது 1 ஆண்டாக குறைக்கப்பட்டது. இந்த இந்திய தண்டனை சட்டம் அதில் இதை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, 2003 அமைக்கப்பட்ட மலிமாத் கமிட்டி, 2003 அமைக்கப்பட்ட மலிமாத் கமிட்டி இந்திய தண்டனை சட்டத்தின் 498A பிரிவை மாற்ற எண்ணியது. இதுதான் 498Aங்கிறது நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் வரதட்சணைங்கிறது ஒரு குற்றவியல் தண்டனை சட்டமாக கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த 498Aயில் மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் மலிமாத் கமிட்டி. இதை மகளிர் மன்றங்கள் எதிர்த்தாங்க. ஏன்னா ஆண்கள் சங்கங்கள் சொன்னதை ஏற்று தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டது. அதை மகளிர் மன்றங்கள் எதிர்க்கிறாங்க. சமுதாய ஆராய்ச்சி மையம் சொன்ன கணக்கின்படி பார்த்திங்கன்னா, சோசியல் ரிசர்ச் சென்டர், இவங்க சொசைட்டியோட ரிசர்ச் சென்டர், அவங்க 6.5% வரதட்சணை புகார்கள் பொய்யாக 6.5% வரதட்சணை வாங்காத ஆண்கள் மீது கூட அந்த மாதிரி பொய் வழக்குகள் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 2010 பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வரதட்சணை சட்டத்தில் மாறுதல் செய்ய இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் 2010 சொல்லுது. 2012 இந்திய சட்ட ஆணைக்குழு 498Aயில் ஒரு மறு ஆய்வு செய்கிறாங்க. அப்போ அதில் பார்த்திங்கன்னா இச்சட்டம் குற்றம் சுமத்தப்பட்டோர் எளிதில்
ஜாமீனில் வெளியே வரலாம், பிணையில் வெளியே வரலாம்ங்கிறத ஒரு லிபரலைசேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். நன்றி. அடுத்து சைக்ளோன் குலாப் கிராசஸ் கோஸ்ட் நியர் கலிங்கப்பட்டினம். கலிங்கம் அப்படிங்கிறது வரலாற்றில் கலிங்கா அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. கலிங்கம்ங்கிறது ஒடிசா மாநிலத்தை குறிக்கிறது. வரலாற்றில் இது வந்து கலிங்க நாடு, கலிங்கத்தின் மீது போர் தொடுத்த அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த கலிங்க நாடுங்கிறது இன்றைக்கி இருக்கிற ஒடிசா. அந்த கலிங்கப்பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரையோர ஒரு இடம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புயல் சைக்ளோன் குலாப் அப்படிங்கிறது கிராஸ் பண்ணியிருக்கு. எங்கே அப்படின்னா வடக்கு ஆந்திர பிரதேசம் அண்ட் தெற்கு ஒடிசா கடற்கரையை வந்து 20 கிலோமீட்டரில் தெற்கு ஒடிசாவுக்கும் ஆந்திர கடற்கரை வடக்கு கடற்கரைக்கும் இடையில் 20 கிலோமீட்டரில் என்ன பண்ணியிருக்குன்னா, அதாவது கலிங்கப்பட்டினத்தினுடைய வடக்கில் 20 கிலோமீட்டரில் இது கரையை கடந்தது. இதோட காற்றோட வேகம் பார்த்திங்கன்னா 75லேருந்து 85 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்தது. ஸோ ஒரு 7:30லேருந்து 8:30 மணிக்கு கரையை கடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து இந்திய மீட்டியோராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, இதிலேருந்து நம்ம என்ன அடிஷ்னல் நியூஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 1991 பாப் முதல் 2019 அதாவது 2021 வரைக்குமே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபானி வரை தமிழகத்தை தாக்கியுள்ள புயல்கள் என்னங்கிறத பார்க்குறோம். புயலுக்கு பெயர் வைப்பது ஏன், எப்படி, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சமயத்தில் நிறைய புயல் சின்னங்கள் உருவாகலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட புயல் சின்னங்கள் உருவாகலாம். அப்படி உருவாகும்போது அது எந்தெந்த திசைகள்லேருந்து வருதுங்கிறத வேறுபடுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக, அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த திசையை குறிக்கும் வகையில் அதுக்கு பெயரிடப்பட்டது. பெயரிடப்படும் வழக்கம் வந்து முதல்ல 2004 கொண்டு வரப்பட்டது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். தமிழகத்தை இதுவரை தாக்கிய பெரும் புயல்கள் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி சர்வதேச வானிலை ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. சுவிட்சர்லாந்தினுடைய சர்வதேச வானிலை ஆராய்ச்சி மையம். இப்போ இந்தியாவில் எப்படி மீட்டியோராலஜிக்கல் சென்டர் இருக்கோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மீட்டியோராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் தான் இது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகம் முழுவதிலும் இருக்கிற தட்பவெட்ப நிலைகளை வந்து அவங்க தான் கண்காணிக்கிறாங்க, மானிட்டரைஸ் பண்ணுவாங்க. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா 191 நாடுகள் இருக்காங்க. இந்த அமைப்பில் ஐநா மாதிரி இதில் உறுப்பு நாடுகள் 191 நாடுகள். அந்த நாடுகளோட ஜோன்ஸை வந்து ஒரு 7 ஜோன்ஸாக பிரிக்கிறாங்க. 7 மண்டலங்களாக பிரித்துள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இந்திய பெருங்கடல் மண்டலம், வடக்கு இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் இதில் வந்து இந்திய பெருங்கடல் வந்து வங்கக்கடல் அரபிக்கடல்களில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து, ஈரான், சவுதி அரேபியா, கத்தாரு, ஏமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்த மாதிரி ஒரு 13 நாடுகள் வந்து இதுக்கு பெயர் வைக்கலாம். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் 8 நாடுகள் இருந்தது. 8 நாடுகள், ஒவ்வொரு நாடும் 8 பெயர்கள், டோட்டலாக 64 பெயர்கள். இந்த 64 பெயரும் வந்து 2004 முடிஞ்சு போச்சு, எல்லா பெயரும் யூஸ் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு 13 நாடுகள். இப்போ அந்த 13 நாடுகளும் 13 பெயர், ஒவ்வொரு நாடும் 13 பெயர் கொடுக்கலாம். டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 169 பெயர் பட்டியல்கள் இப்போ இருக்குது. நான் அதை பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 169 பெயர் பட்டியலில் தான் சீக்வன்ஸாக அப்படியே 1 by 1 இப்போ வந்து வச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முன்னாடி இருந்த அந்த 8x8 64 பெயர்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். இந்த 64 பெயர்களும் வைக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வைக்கப்பட்ட பெயர்கள், நீங்கள் அடிக்கடி ஜல் புயல் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜல் புயல் அடிக்கடி கேள்விப்பட்டது தான். இப்போ நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திய கஜா புயல் பார்த்திங்கன்னா, கஜா புயல் லிஸ்ட் நம்பர் 7 இருக்குது. அதை வைத்த நாடு வந்து ஸ்ரீலங்கா, கஜா புயல். அதே மாதிரி ஜல் புயலுங்கிறது அது சான்ஸ்கிரிட் நேமு, இந்தியா வச்சது. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்று, இப்போ லைலா புயல் வீசியதை வந்து பாகிஸ்தான் வச்சுருப்பாங்க நேம், லைலா புயல். இது மாதிரி ஒவ்வொரு புயலுக்கும் வந்து நமக்கு வந்து பெயர் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இது இப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன லிஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இது இப்போ இருக்கிற 169 பெயர்கள் கொண்ட பெயர் பட்டியல். இதில் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தது குலாபு. இந்த குலாபுங்கிற புயல் வந்து பெயரிட்டது பாகிஸ்தான் நாடு தான் குலாபுங்கிற பெயரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் நம்பர் 1 இருக்குது. ஸோ அது குலாபுங்கிற புயல் சின்னம் தான் இப்போ வந்து கரையை கடந்தது வங்கக்கடல் அப்படின்னு பார்க்குறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு
நீங்கள் மைண்டில் அப்பப்போ நமக்கு எப்போ பெயர் வைக்கிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுதான் இப்போ இருக்கிற பெயர்கள். அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய சைக்ளோனுக்கு இந்த நேம் வைப்பாங்க. நன்றி. அடுத்து தமிழகத்தை இதுவரை தாக்கிய புயல்கள் பற்றி பார்க்கலாம். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து டெல்லியில் இருக்குது. அவங்க வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணதில் பார்த்திங்கன்னா 2004ஆம் ஆண்டு வந்து நம்ம வந்து இந்த புயல் சைக்ளோனுக்கு வந்து பெயரிடும் முறை கொண்டு வந்தாங்க 2004 தமிழகத்தில் இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட புயல்கள் தாக்கியிருக்கு. அதில் 1977ஆம் ஆண்டு தான் திருச்சி தஞ்சை மாவட்டத்தை வந்து பயங்கரமாக ஒரு சேதத்துக்கு உள்ளாக்கிய ஒரு புயல்னால் 1977. அப்போ எல்லாம் பெயரிடும் முறை இல்லை. அடுத்து 1985ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் புயல் தாக்கியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1998 ஒரு மிகப்பெரிய புயல் தாக்கியது. அதில் பார்த்திங்கன்னா சராசரியை விட ஒரு 30% கூடுதலான மழை கொட்டி தீர்த்தது. தமிழ்நாடே வெள்ளக்காடாக இருந்தது. ஒரு 30% 1998 பயங்கரமான ஒரு மழை பொழிவு. ஸோ அது ஒரு புயல். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்னூஸ் புயல் 2004க்கு அப்புறம் 2005 நம்ம பெயரிடும் முறை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்னூஸ் புயல் ஒரு பெரிய புயல். பியார், அந்த ஃபாஸு, ஃபர்னூஸ் என்ற 3 புயல்கள் வந்து 2005ஆம் ஆண்டு வந்தது. இந்த 2005ஆம் ஆண்டை நம்ம மறக்க முடியாது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் உருவான மிகப்பெரிய புயல். டிசம்பர் மாதத்தில் இது வந்து கடையை கடந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியது. 2005ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 773 மில்லிமீட்டர் மழை, 773 mm. அதில் 79%, வெரி இம்பார்ட்டண்ட்டு, வரலாறு காணாத மழைப்பொழிவு 79%. இயல்பை விட நார்மலாக எவ்வளோ மழை பெய்யுமோ அதை விட 79% அதிகமாக மழை பொழிந்தது 2005ஆம் ஆண்டு. ஸோ தமிழகமே வெள்ளக்காடாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த நிஷா புயல் 2008. அது வந்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கக்கடலில் உருவான மிகப்பெரிய புயல் நிஷா புயல். அதுக்கப்புறம் ஜல் புயல். இந்த ஜல் புயல் 2010. இதோட பெயர் வந்து இந்தியாவோட பெயர். மற்ற எல்லாமே நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துக்குங்க. இது வந்து சவுத் சைனா சி, தென்சீன கடலில் உருவாகி இந்திய பெருங்கடலில் டைவர்ட் ஆகி இந்திய பெருங்கடலில் 111 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சென்னையை கடந்தது. ஜல் புயல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது சென்னையில். அடுத்து தானே புயல் 2011 வங்கக்கடலில். இது வந்து முதலாவது அதிதீவிர புயல். அதிதீவிர புயலாக மாறி 45க்கும் அதிகமானோர் இதில் உயிரிழந்தாங்க. ஸோ அதனால் தானே புயல் ஒரு முக்கியமான முதலாவது அதிதீவிர புயலாக இருக்குது. அதே மாதிரி நீலம் புயல் 2012 வங்கக்கடலில். இதில் பார்த்திங்கன்னா கடற்கரை நகரங்களில் கடல் நீர் ஊருக்குள்ளே வந்துருச்சு நீலம் புயலில். கடல் நீர் நீலம் புயலில் நீண்டுருச்சு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மடி புயல் 2013. இது 120 கிலோமீட்டர் வேகம், வேதாரண்யத்தை பலமாக தாக்கியது. வேதாரண்யத்துக்கு வந்து மடி. அடுத்து வார்தா புயல். வார்தா புயல் வந்து 2016. ஸோ ரோனு, கியான்ட்டு, நடா இந்த மாதிரி வரிசையாக தொடர்ந்து புயல் சின்னம் உருவானுச்சு. அதில் முக்கியமான மிகப்பெரிய புயலாக இருந்தது வர்தா புயல் தான், அதிதீவிர புயல். இது டிசம்பர் 12 வந்து சென்னையை கடந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. 2016 பார்த்திங்கன்னா சென்னை வந்து அப்படியே உருக்குலைஞ்சு போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த வார்தா புயல் தான். கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மரங்கள் வந்து வேரோடு பெயர்ந்து சார்ந்தது. மின்கம்பங்கள்லாம் துண்டிக்கப்பட்டு சென்னையே வந்து இருளில் மூழ்கி கிடந்த ஒரு மிகப்பெரிய சென்னையை தாக்கிய புயல்னால் வார்தா புயல். அதுக்கப்புறம் ஒக்கி புயல். இது வந்து இலங்கைக்கு அருகே வந்து கரையை கடந்தது. அதோட கன்னியாகுமரியில் மிகப்பெரிய சேதத்தையும் கேரளாவில் புரட்டி போட்டது. கேரளா கன்னியாகுமரியை அடையாளமே காணுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அவங்க இன்னமும் மீண்டு வர முடியலை கன்னியாகுமரி, அந்தளவுக்கு ஒக்கி புயல். அதுக்கப்புறம் கஜா புயல் மறக்கவே முடியாது. 2018 வடகிழக்கு பருவமழை காலத்தில் கஜா புயல் கிட்டத்தட்ட இந்த டெல்டா மாவட்டங்களை புரட்டி போட்ட மிகப்பெரிய புயல் கஜா புயல். டெல்டா மாவட்டங்களில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியது 2018. அதுக்கப்புறம் பானி, தென்கிழக்கு வங்கக்கடல். அடுத்த நிவர் புயல் 2020. முக்கியமான புயல்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இந்த நிவர் புயல் வந்து காரைக்கால் மாமல்லபுரம் அருகே கடையை கடந்து சேதங்களை ரொம்ப குறைவாக ஏற்படுத்தியது. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இதில் 169 பெயர்களில் இந்தியாவுக்கான பெயர் பட்டியல் கொடுத்துருந்துச்சு இல்லையா, இந்தியா ஒரு 13 பெயர் கொடுத்தாங்க இல்லையா, அதில் முரசு நீர் அப்படிங்கிறது தமிழ் பெயர்.
இந்த 169 பெயர்களில் 28வது இடத்துல முரசு இருக்குது. அப்போ 28வது புயல் உருவானுச்சுன்னா அந்த நேம் வைப்பாங்க. அடுத்து 93வது இடத்துல நீர் அப்படின்னு தமிழ் பெயர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. இதை கேள்வியிலையும் கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பயில் இது ஒரு பட்டியல் பெயராக இதை பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. கோயிங் டிஜிட்டல் ஃபார் பெட்டர் ஹெல்த் சொல்யூஷன். ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி அந்த மெடிக்கல் ஸ்கீம் ஏற்கனவே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரியோட டிஜிட்டல் ஹெல்த் மிஷன், அதான் PMDHM, டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுக்க போகிறாங்க. ஆதார் மாதிரி ஒரு யூனிக் ஐடி வந்து ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டு, அதில் அவங்களுக்கான மெடிக்கல் செக்கப் செய்யப்பட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அந்த ட்ரீட்மெண்ட்டோட டீட்டெயில்டு எல்லாமே அந்த யூனிக் ஐடியை போட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எந்தெந்த டைமில் எடுத்திருக்கீங்க, என்ன பாதிப்புக்காக எடுத்தீங்க அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஹெல்த்து அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். இதை வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக அதை உருவாக்கியிருக்காங்க. இதை முதல்ல ஒரு 6 யூனியன் பிரதேசங்களில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா ஒரு வைட் ரேஞ்ச் டேட்டா, ஒரு விரிவாக ஒரு தகவல் பரிமாற்ற ஒரு ஆப்பாக இதை பார்க்குறோம். இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸு. இதில் ஹைலி செக்யூர்டு, கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ப்ரைவேசி எல்லாமே இருக்குது. ஹெல்த் ரிலேட்டட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் இருக்கும். இதோடு இல்லாமல் உங்களுடைய பேஷண்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். டாக்டர்ஸ், இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஃபெமிலியரான ஹெல்த் சென்டர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, நீங்கள் எல்லாமே இந்த ஆப்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு ஆப் லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஆப்லேருந்து நீங்கள் உங்கள் யூனிக் ஐடியை போட்டு உங்களுடைய டீட்டெயிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, இப்போ கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டு, ENT ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அந்தந்த டாக்டர்ஸையும் நீங்கள் அவங்களுடைய லிஸ்ட்டை, அவங்களுடைய மெடிக்கல் சென்டர்ஸையும் நீங்கள் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. ஸோ பிரதான் மந்திரி டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி. அது தினமணியில் அதே நியூஸு, எண்ம சுகாதார திட்டம், எண்மன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறது பார்க்குறீங்க. அடுத்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஆல் கேன்சர் கேசஸ் ஹையர் இன் மென் ஸ்டடி. அதாவது பெண்களை விட ஆண்களை தான் புற்றுநோய் அதிகமாக தாக்குறதா இப்போ ICMR ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டு. அதில் ஆண்கள் வந்து 52.4% கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் வந்து 47.4% தான். ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ICMR ரிப்போர்ட்டு கிளினிக்கோ பாத்தாலஜிக்கல் ப்ரொஃபைல் இது ஆஃப் கேன்சர்ஸ் இன் இந்தியா. அந்த ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் பேஸ்டு கேன்சர் ரெஜிஸ்ட்ரிஸ் அப்படின்னு 2021 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெண்களுக்கு நார்மலாக என்ன மாதிரியான கேன்சர் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைனோ எக்காலஜிக்கல் கேன்சர்ஸு இன்க்ளூடிங் பிரெஸ்ட் கேன்சரு, மார்பக புற்றுநோய். அதான் பெண்களுக்கான இந்த கைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிறதே என்னது அப்படின்னா, அந்த கர்ப்ப காலங்களில் அந்த கர்ப்பவாய், அந்த மார்பக புற்றுநோய்கள், இது மாதிரி இடத்துல அந்த புற்றுநோய்கள் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடியது அதிகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்ரைஸ் ஓவர் half ஆஃப் ஆல் கேன்சர்ஸ். எல்லா வித புற்றுநோயிலையும் இந்த கைனகாலஜிக்கல் புற்றுநோய் தான் அதிக பங்கெடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் குழந்தைகள் சைல்டுஹுட்டில் பார்த்திங்கன்னா 0லேருந்து 14 வருஷத்துக்கு உட்பட்ட 0 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கேன்சர் கான்ஸ்டிடியூட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 7.9%. இதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ 7.9% ஆல் கேன்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கேன்சர் ப்ரிவலன்ஸ் பார்த்திங்கன்னா லியூகோமியா, இது வந்து பிளட்டில் ஏற்படக்கூடியது லியூகேமியாங்கிறது. ஸோ பிளட் அண்ட் போன் மேரோ இதில் ஏற்படக்கூடிய ஒரு கேன்சர் தான் இந்த புற்றுநோய் ஆக்சுவலாக. ஸோ அமங் கேன்சர் சில்ட்ரன் ஏஜ் பார்த்திங்கன்னா 0 to 14 years. ஸோ 2012 to 2019 7.9% வந்து உங்களுக்கு வந்து இந்த கேன்சரோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது அப்படின்னா லியூகோமியா, அதே மாதிரி மலிக்னன்ட் போன் டியூமர்ஸ், அதே மாதிரி லிம்போமா, அதே மாதிரி ரெட்டிக்ளோ எண்டோத்தீலியல், அதே மாதிரி நியோபிளாசம்ஸு,
அதாவது லிவர் கேன்சர்ஸ் இதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அண்ட் மிஸ்லேனியஸ் இன்ட்ராக்ரேனியல், அதே மாதிரி இன்ட்ரா ஸ்பைனல் நியோப்ளாசம்ஸு, இது எல்லாமே கேன்சரோட டைப்ஸு. அதனுடைய அளவு இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் அதிக சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் கூட குறைவு. ஸோ இதுதான் மேஜராக நமக்கு வந்து மேஜர் ரோல் அப்படின்னா 16.6 47.4. ஸோ லியூக்கோமியாவும் இந்த லிம்போஃபோமாஸ். ஸோ இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஆண்களுக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வந்து இந்த கேன்சர் சைட்ஸ் வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால, அதாவது புகையிலையினால் பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 48.7% கேன்சர்ஸ் வந்து அதனால் உருவாகுது அப்படிங்கிறாங்க, அதாவது டொபாக்கோனால். அதே மாதிரி பெண்களுக்கும் டொபாக்கோனால் 16.5% வந்து அவங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 1/3 ஆஃப் பேஷண்ட்ஸு, 1/3 பங்கு பார்த்திங்கன்னா கேன்சர்ஸ் வந்து டங்கில், லாரிங்ஸில், தைராய்டு, கார்பஸ் யூட்ரி, அதே மாதிரி கிட்னி, பிளாடரு, அதே மாதிரி ரெட்டினோ பிளாஸ்டோமா, இந்த மாதிரி இடங்களில் தான் நிறையா ஏற்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். கீமோதெரப்பிங்கிறது இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் மோஸ்ட் டைப்பிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர்ஸ், ஆல் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் லிவர் கேன்சரு, கால் பிளாடரு, ஸ்டொமக் கேன்சரு, லங் கேன்சரு, சைல்ட்ஹுட் கேன்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கீமோதெரப்பிங்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். நன்றி. அடுத்து ஐஸ்லாண்டு எலெக்ட்ஸ் யூரோப்ஸ் ஃபஸ்ட் விமன் மெஜாரிட்டி பார்லிமெண்ட். அதாவது ஐரோப்பா கான்டினென்ட்டில் ஐஸ்லாண்டு தான் முதல் நாடு, அதாவது பெண்களை பெரும்பான்மையாக கொண்ட பாராளுமன்றம் அமைக்கப்படுகிறது. மோர் விமன் தேன் மென்னு பார்லிமெண்ட் வந்து ஐரோப்பா கான்டினென்ட்லேயே முதன்முறையாக இந்த நாடு தான் பெண்களை அதிகமாக கொண்டு அமைக்கப்படக்கூடிய பார்லிமெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஐரோப்பா கான்டினென்ட்டில். இந்த ஐஸ்லாண்டில் மொத்தம் 63 சீட்டு. அந்த பார்லிமெண்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்திங் பார்லிமெண்ட். இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் அப்படிம்பாங்க, யூஎஸில் காங்கிரஸ் அப்படிம்பாங்க. நம்மளதில் வந்து பாராளுமன்றம்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி யூஎஸில் காங்கிரஸ் அப்படிம்பாங்க. இங்கிலாண்டில் பார்லிமெண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதில் அல்திங் பார்லிமெண்ட். இதில் 33 வந்து பெண்கள் வின் பண்ணி 52% வின் பண்ணி இவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை பெற்ற முதல் ஐரோப்பா கான்டினென்ட்டோட நாடு அப்படின்னா ஐஸ்லாண்டை மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரவுண்ட் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா 5 அதர் கண்ட்ரீஸு சொல்லியிருக்காங்க. இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன், அதில் பார்த்திங்கன்னா ரவாண்டா 61% பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கியூபா 53%. அதே மாதிரி இந்த நிக்கர்குவா 51%. மெக்சிகோ அண்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுஏஇ இது ரெண்டும் தலா 50% பெண்களை கொண்டு இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட நாடாளுமன்றம். ஐஸ்லாண்ட் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி இன் விமன் பிரசிடென்ட்ஷிப்பு இன் யூரோப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, பெண்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற எந்த லீகல் ஆக்ட் இதில் இல்லை. டஸ் நாட் ஹாவ் எனி லீகல் கோட்டாஸ் ஆன் ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன் இன் தி பார்லிமெண்ட்டு. நாடாளுமன்றத்தில் இத்தனை சதவீதம்ங்கிறது இல்லை. இப்போ நம்ம இந்தியாவிலையாவது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் 50% உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்கள் பங்கேற்கலாங்கிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தப்போ கொண்டு வந்தாங்க. 50% உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்கள் போட்டியிடலாம்னு. அது மாதிரி 33% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த மாதிரி எந்த ரெப்ரசன்டேஷனும் பார்லிமெண்ட்டில் இல்லாமல் ஒரு நாடு வந்து மெஜாரிட்டியாக விமன் கேண்டிடேட்டை கொண்டு வந்திருக்காங்கங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. நன்றி. அடுத்து ஹாமில்டன் பேக் ஆன் டாப் வித் ஹிஸ் 100th வின். உங்களுக்கு தெரியும் ஹாமில்டன் வந்து ஒரு மிகப்பெரிய கார் ஜாம்பவான்
கார் ரேஸில் ஜம்ப் ஆகணும் உங்களுக்கு தெரியும். அவருடைய டேட் ஆஃப் பர்த், அவருடைய ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். அவரோட 100வது வெற்றி, அதாவது ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் 100வது வெற்றியை பதிவு செஞ்சுருக்கார். அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1985. பிளேஸ் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில். ஸோ ஸ்டீவனேஜ், ஹெட்ஃபோர்ட்ஷயர் அப்படிங்கிற மாகாணத்தில் பிறந்திருக்கார். இவர் வின் பண்ண இந்த வின்ஸ், இந்த டைட்டில்லாம் இங்கே போட்டிருக்கோம். அதில் இப்போ வந்து 2021 வின்ஸ் 100 ரஷ்யன் ஜிபி கிராண்ட் ப்ரிக்ஸ்னு பேர். கிராண்ட் ப்ரிக்ஸ் அதான் ஜிபி, கிராண்ட் ப்ரிக்ஸ் ஜிபியில் இது 100வது ஜிபி வெற்றி. ஸோ 25வது வெற்றி 2014 சைனீஸு கிராண்ட் ப்ரிக்ஸ். 50வது வெற்றி, அதாவது ஒரு குவார்ட்டு, ஒரு ஹாஃபு, அப்புறம் 3/4 சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி 75ம் சைனீஸ் தான். அப்போ 25ம் 75ம் 2019, அது 2014, 50th வந்து 2016, இப்போ 100th வந்து 2021 இங்கே இருக்குது. அது வந்து ரஷ்யன் கிராண்ட் ப்ரிக்ஸ், ரொம்ப முக்கியமானது. அப்போ ரஷ்யன், யூஎஸ், சைனீஸ் கிராண்ட் ப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சிருக்காரு. ஸோ 100வது வெற்றியாக இதை பார்க்குறாங்க. சரியா? நன்றி. உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 26 உலக சுற்றுலா தினம். அதை வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டில் கீழடி, கொந்தகை அகழாய்வு தளங்களை வந்து எல்லா சுற்றுலா பயணிகளும் பார்வையிடும் வகையில் அமைச்சிருந்தாங்க. அதை பற்றின ஒரு நியூஸ் என்னென்னா, வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், அது ஒரு ஐநாவோட அமைப்பு. இந்த வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், WTOனா நீங்கள் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நினச்சிடக்கூடாது. இந்த இடத்துல வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், அதான் யூஎனோட சேர்த்து போட்டிருக்கோம். தேர்ஃபோர் டெசிக்னேட்டட் வேர்ல்டு டூரிசம் டே 2021 செப்டம்பர் 26. இப்போ 2021க்கான தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத். இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கேட்பாங்க. ஸோ டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் 2021 தீமு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டியது. அதனால தான் இதை வந்து இப்போ கீழடி, கொந்தகையிலெல்லாம் கிடைக்கப்பட்ட ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸில் கிடைக்கப்பட்ட பொருள்களை வந்து காட்சிப்படுத்தியிருந்தால் அங்கே சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, சூரிய சக்தி மின் உற்பத்தியில் 100% இலக்கை எட்டியது சென்ட்ரல் ரயில் நிலையம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னையில் 100% இலக்கை எட்டியது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சோலார் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன். ஸோ அதில் வந்து நிறையா சோலார் பிளான்ட்டு, அந்த சோலார் ஃபோட்டோவால்டிக் பிளான்ட்டு வந்து போட்டிருந்தாங்க. அதில் முதல்ல வந்து 1.5 மெகாவாட்டு மின் உற்பத்தி செய்யப்படுறதுக்கு போட்டிருந்தாங்க. அப்போ 2017 பார்த்திங்கன்னா இந்த முதல் கட்டம், அதாவது மூர் மார்க்கெட்டு சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் அண்ட் மூர் மார்க்கெட்டுங்கிற இடத்துல அந்த கேம்பஸில் 2017 தான் முதல் கட்டமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அது போட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா 100 கிலோவாட் மின் உற்பத்தி, சூரிய மின்தகடு, அந்த ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் வந்து அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 500 கிலோவாட்டாக அது அதிகப்படுத்தப்பட்டது. பின்னாடி அப்புறம் 900 கிலோவாட்டாக அதிகப்படுத்தப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஆண்டுக்கு 21,90,000 யூனிட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய முடியும். அதனால் எவ்வளோ வருமானம், அதாவது எலக்ட்ரிசிட்டி வருமானம் அதுக்கு கிடைக்குதுன்னா 1.75 கோடி, 1,75,00,000 மின் கட்டணங்கிறது செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த சோலார் பிளான்ட் போட்டதுனாலங்கிறத பார்க்குறோம். அப்போ 100% இலக்கை எட்டிய முதல் ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. நன்றி. இன்றைக்கி பார்த்த செய்திகளோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் யூனிவர்சிட்டி ஹேஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் that the degree obtained in education will be cancelled if the dowry is purchased? அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிக்கட். கேரளா, கோழிக்கோடு பல்கலைக்கழகம். இந்தியாவோட வரதட்சணை தடை சட்டம் 1961. In which year was the Dowry Prohibition Act introduced? அதான் 1961. What is the name of committee set up 2003 to amend the section 498A of the Indian Penal Code? இந்திய குற்றவியல் சட்டம்
இந்திய ஐபிசி செக்ஷன் 498A திருத்தம் கொண்டு வருவதற்காக 2003 போடப்பட்ட கமிட்டி வந்து மாலிமத் கமிட்டி. வேர் இஸ் த இன்டர்நேஷ்னல் மீட்டியோரலஜிக்கல் சென்டர் லொக்கேட்டட் அப்படின்னா ஸ்விட்சர்லாண்டு. Switzerland. அடுத்த குலாப் which recently crossed the coast near கலிங்கப்பட்டினம் is the name of which country அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கப்பட்டினம். குலாபுங்கிறது எந்த கண்ட்ரியோட நேம் அப்படின்னா பாகிஸ்தான். நம்ம 169 பெயர் பட்டியல்கள் சொல்லியிருந்தோம். 13x13 நாடுகள் பெயர் பட்டியல் 169. ஸோ அதில் இந்த குலாபுங்கிற பெயரை பரிந்துரைத்த நாடு பாகிஸ்தான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டோன் நேம்ஸ் வில் அப்பியர் இன் தி தமிழ் இன் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரசு மற்றும் நீர் அப்படிங்கிற பெயர் வந்து இடம்பெற இருக்கிறது. இது 23, இது 92வது பெயர். சரி, வாட் இஸ் த பிரதான் மந்திரி டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அசோசியேட்டட் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்டார், மெடிக்கல் சர்வீஸ் செக்டார். இது ஒரு யூனிக் ஐடி கொடுத்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் யூனிக் ஐடி கொடுத்து அவங்களுடைய மருத்துவ சேவை, அவங்களுடைய ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கான திட்டம் தான் இது டிஜிட்டலைசேஷன் திட்டம். ஏற்கனவே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத், அதே மாதிரி பிரதான் மந்திரியோட அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் ஏற்கனவே இருக்குது. அதனுடைய ஒரு அலைடு ஸ்கீமாக தான் இதை பார்க்குறோம். நன்றி. விச் கண்ட்ரி ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் விமன் மெஜாரிட்டி பார்லிமெண்ட் இன் யூரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஸ்லேண்டு. டோட்டலாக இந்த பார்லிமெண்ட்டு அலித் பார்லிமெண்ட்டுன்னு பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து 63 சீட்டில் கிட்டத்தட்ட 33 சீட் வாங்கி 52% பெற்று விமன் பார்லிமெண்ட் அமைக்கிறாங்க. வாட் இஸ் த வேர்ல்டு டூரிசம் டே, வாட் இஸ் த கோல் ஆஃப் ஃபார் 2021 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 26, 2021 என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் க்ரோத், டூரிசம் இன்க்ளூசிவ் க்ரோத். இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் டூரிசம் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம், குறிக்கோள். நன்றி நண்பர்களே. இன்று பார்த்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக பயந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டை பாஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.